Hi guys, welcome to Revati's Iniya Illam. Okay, now we are going to make biryani and I'll show you the recipe. chili powder, turmeric powder, இது கொஞ்சமா பிரியாணி மசாலா, இது கொரியாண்டர் பவுடர். Salt நீங்க add பண்ணலாம். garlic paste. இதுல garlic நிறைய எடுக்கணும், ginger கம்மியா எடுக்கணும். Okay. Whole masala, okay? And then roasted onion. கொத்தமல்லி, புதினா, ரெண்டு பச்சை மிளகாய், ginger, garlic and பச்சை மிளகாய் இருக்கு. So ginger வந்துட்டு கம்மியா எடுத்துக்கணும், garlic ஜாஸ்தியா எடுத்துக்கணும், பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய். சிக்கன்ல 1 cup of curd. Okay. ginger garlic half இதுல போடுறோம், half தாளிக்க போடுறோம். இது மசாலாஸ். மசாலாஸ் எல்லாம் roasted onion மேல garnishக்கு வெச்சுக்கோ. லைட்டா பாத்து வெச்சு கொத்தமல்லி, புதினா. இது கூட கொஞ்சம் மேல வெச்சு salt. So இத நல்லா mix பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ண ஆனியன் இருக்குல்ல, ஆனியன் எண்ணெய். So நல்லா mix பண்ணி ஆயிட்ட பிறகு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி. Wow, what a smell. இது வந்து லெமன் ஜூஸ். நீங்க வந்து லெமன் இருந்தா ஸ்குவீஸ் கூட பண்ணிக்கலாம். ஒரு இல்லனா 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ். எல்லாம் 1 hour ஊற வச்சிடணும். ஓகே 1 hour அது நல்லா மேரினேட் ஆகும். குக்கிங் ஆரம்பிக்கலாம். 1 kg ஜீரா ரைஸ் எனக்கு 2 கப் அளவுக்கு வந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் வெறும் தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிடுங்க. வெறும் அரிசியை மட்டும் சைடில் வச்சுக்கோங்க. பிரியாணி குண்டால எண்ணெய், நெய், இந்த ஹோல் மசாலா, 4 வெங்காயம், 4 தக்காளி, அதுக்கப்புறம் இந்த மிச்சம் இருந்த அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சிக்கனை வந்து கர்டில் ஊற வச்சிருந்து அட்லீஸ்ட் ஒரு 30 minutes நீங்கள் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் கொஞ்சம் வெந்ததும் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணின்னு ஒரு ஆட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். கொத்தமல்லி தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு. ஒரு 10 minutesக்கு இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தவா எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே பிரியாணி குண்டாவை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டாக ஏதாவது வச்சுருங்க. ஒரு 10 minutes ஆன பிறகு திரும்பி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா கார்னிஷிங் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே அந்த வெயிட்டை வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இமீடியட்டாக ஆஃப் பண்ணிட்ட பிறகு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 hour அது நல்லா தம் ஆகட்டும். அதுக்கப்புறமா பிரியாணி இஸ் ரெடி.